ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் ரெசிபி. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் இது. இந்த ஸ்வீட்டோட பேர் வந்துட்டு திரிபாகம். இந்த திரிபாகம் வந்துட்டு திருச்செந்தூரில் ரொம்ப ஃபேமஸ். இது வந்துட்டு நிறைய வீடுகளில் நம்ம செய்யறதில்ல, மற்ற ஊர்களில் இது அவ்வளோவா செய்யறதில்ல எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு இந்த ஸ்வீட் பற்றி தெரியும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஸ்வீட் வந்துட்டு திருச்செந்தூரில் பிரம்மோற்சவம் அப்புறமேட்டு சூரசம்ஹாரம் டைமில் ரொம்ப விசேஷமாக சாமிக்கு வந்துட்டு செய்வாங்களாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட பாதாம் அல்வா மாதிரி ஒரு டெக்ஸ்டரில் இருக்குது இது சாப்பிட்றதுக்கு. சரி வாங்க, இப்போ இந்த டேஸ்டியான திரிபாகம் எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் அடி கனமான பேனாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து போகிறோம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ. நீங்கள் வந்து எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பை அளவாக எல்லாத்துக்கும் வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துருக்கேன். இதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு இது சேர்த்தில. அதில் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுக்கிறேன். இது வந்து மைல்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்னஸ். உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டாக வேணும்னா நீங்கள் டபுள் த குவான்டிட்டி போடணும். ஒரு கப் மாவுக்கு 2 கப் சர்க்கரை. அது வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனால நான் அவ்வளோ போட மாட்டேன். எப்போதும் ஒரு கப் தான் போட போகிறேன் இன்னைக்கு. ஒரு கப் கடலை மாவுக்கு ஒரு கப் சர்க்கரை. உங்களுக்கு நல்லா ஸ்வீட்டாக வேணும்னா நீங்கள் அதிகப்படுத்தி போட்டுக்கோங்க. இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பால். இப்போ இதை வந்துட்டு நம்ம கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கடலை மாவோட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். இதுக்கு இன்னும் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும். அது என்னென்னா, நம்ம எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நெய், அந்த கப்பில் பாதி அளவுக்கு வந்துட்டு முந்திரி பருப்பு. இதை வந்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கணும். இப்போ இதை வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல். பாருங்கள், நல்லா கரைச்சி விட்டாச்சு, எல்லாத்தையும் ஒட்டுக்கா கரைச்சாச்சு. இப்போ இதுக்கடையில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பையும் நான் வந்துட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லாவே பவுடர் பண்ணிக்கோங்க. ரொம்ப தரன்னு இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கோர்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு அடுப்பில் வச்சாச்சு. இப்போ வந்துட்டு இதை கிளற ஆரம்பிக்கலாம். இப்போ கைவிடாமல் நம்ம கிளறணும். இந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஸ்வீட்டு தான். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்து செய்கிற ஸ்வீட்டு தான். ஆனால் எல்லா ஊர்லேயும் இது செய்யறதில்ல. இது வந்துட்டு திருச்செந்தூரில் தான் ரொம்ப ஃபேமஸ். அங்கே தான் இது அதிகம் செய்கிறாங்க. இந்த ஸ்வீட் நமக்கு எந்த ஸ்வீட் கடையில் எங்கேயும் கிடைக்காது. இது நம்ம தான் செய்யணும் வீட்டில் வேணும்னா. சஷ்டி விரதம் இருக்கிறவங்க இந்த ஸ்வீட் செஞ்சு நீங்கள் வந்துட்டு முருகருக்கு படைக்கலாம். ரொம்பவே விசேஷம் முருகருக்கு இந்த ஸ்வீட்டு. இது பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா திக்காகுது பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல இருந்து நம்ம நெய் சேர்த்த ஆரம்பிக்கலாம். இதுல ஒரு டீஸ்பூனா நெய் சேர்த்திக்கலாம். முதல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த நெய் உள்ள இழுத்ததுக்கு அப்புறம் திருப்பி அடுத்த ஸ்பூன் நெய் சேர்க்கலாம். கிட்டத்தட்ட மைசூர் பாவோட டேஸ்ட்ல இருக்கும் இந்த ஸ்வீட்டு. ஆனால் டெக்ஸ்டர் வந்துட்டு உங்களுக்கு அல்வாக்கும் கேசரிக்கும் நடுவில் இருக்கும். நம்ம விட்ட நெய்யை உள்ளே இழுத்துருச்சு பாருங்க. இப்போ திருப்பியும் அடுத்த டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். சில சமயம் அவ்வளோ நெய்யும் தேவைப்படாது. ஒரு 3/4 கப் அளவு கூட நெய் சம்டைம்ஸ் சரியா இருக்கும் ஒரு சில கடலை மாவுக்கு. நம்ம பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ பார்த்து ஊற்றிக்கலாம். இதையும் திருப்பியும் மிக்ஸ் பண்ணுங்க. திருப்பவும் நெய் விட்டுக்கலாம். இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட் வந்து சீக்கிரம் ரெடி ஆயிடும். ஒரு 20 நிமிஷத்துல வந்துட்டு இது ரெடி ஆயிடும். ரொம்ப நேரம் கிண்டிகிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது அல்வா மாதிரி சுருண்டுகிட்டெல்லாம் வராது. இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு தளதளன்னு தான் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜ்லயே நம்ம ஆஃப் பண்ணிடணும். பாருங்க, பபிளா வருது பாருங்க. ஒயிட் பபிள்ஸா வருதா ஓரத்தில் தெரியுது பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்துட்டு கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி. நீங்க வந்து ஏலக்காய் பொடிக்கு பதிலாக உங்ககிட்ட பச்சை கற்பூரம் இருந்துச்சுன்னா அது சேர்த்துலாம். ட்ரெடிஷ்னலா பச்சை கற்பூரம் தான் சேர்த்துவாங்க. இதுல பச்சை கற்பூரம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துனீங்கன்னா அதோட ஸ்மெல் வந்துட்டு ஒரு வித்தியாசமா இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற இந்த முந்திரி பருப்பு இருக்குல்ல, அதை வந்துட்டு இதுல சேர்த்திடுங்க. இந்த முந்திரி பருப்பை இதோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஃப்ளேம் வந்துட்டு நல்லா கம்மி பண்ணி வச்சிருங்க.
முந்திரி பருப்பு சேர்த்துனதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கிண்ட தேவையில்லை, ஒரே 1 நிமிஷம் நம்ம வேக வச்சோம்னா போதும். முந்திரி சேர்த்த அப்புறம் மீதி இருக்கிற நெய்யும் ஆட் பண்ணிடுறேன். இதையும் சேர்த்து நம்ம கிளறிடலாம். இப்போ தலை தெரியுது. ஆர்ச்னா வந்துட்டு இன்னும் நல்லா திக்காயிடும். கிட்டத்தட்ட கேசரி மாதிரி நீங்க ஸ்கூப் பண்ணி சாப்பிடலாம், அந்த மாதிரி ஆயிடும். அவ்வளவுதான், நம்மளோட திருப்பாகம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான திரிபாகம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.